ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனத்தின் முன்பகுதியை நான் வாசிக்கிறேன். நான் முன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை இது. எப்படி சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுகிறார். தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து மாமா வீட்டிற்கு போய் கொண்டிருக்கிறார். இரவாகிவிட்டது. ஒரு கல்லை தனக்கு தலையணையாக வைத்து காட்டிலே படுத்து உறங்கியிருக்கும் பொழுது ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். பூமிக்கும் வானத்திற்கும் இணைக்கப்பட்ட ஒரு ஏணி, அதில் தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் இருக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை பேசுகிறார். அதோடு மட்டுமல்ல, நம் மாமா வீட்டிற்கே போய் யாக்கோபு சேரவில்லை. அது எப்படி இருக்கும் என்றெல்லாம் தெரியாது. ஆனாலும் நீ போவாய், அதோடு மட்டுமல்ல நான் உன்னை பாதுகாத்து உன் தேசத்துக்கு ஒரு நாள் திரும்பி வர பண்ணுவேன். போக்குவரத்தை நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், பாதுகாக்கிறவர். பாதுகாப்பற்ற ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு பார்த்தால் விபத்துகள், ஆபத்துகள் நிறைந்த நாட்கள் இன்னைக்கு அதிகமாகிவிட்டது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். தன் தேசத்துக்கு குறித்த காலத்திலே திரும்பி வர பண்ணுகிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய பிரதான ஒரு மேன்மையான ஒரு செயல். சொன்னதை அவர் செய்கிறவர், திட்டம் பண்ணதை நிறைவேற்றுகிற தேவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரயாணப்படும் பொழுது போக்கியும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், வருகையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நம்மோடு கூட இருந்தால் தடைகள் வரத்தான் செய்யும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் இல்லையோ என்று சொல்லி பயந்து விட வேண்டியதில்லை. அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி நாம் சென்ற காரியத்தை செய்து முடித்துவிட்டு பத்திரமாய் திரும்பி வந்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த முடியும். ஒரு வாலிபர் டீம் ஊழியத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். ஜெபித்து வாகனத்தை எடுத்து போகும் பொழுது அவர் மலைப்பாங்கான ஒரு இடத்திலே ஊழியம். அங்கு டீமாக போகும்போது போகிற வழியிலே அங்கு ஒரு விபத்துக்குள்ள அந்த வாகனம் மாட்டிக்கொள்கிறது. அதுக்கு வண்டியின் ஒரு பகுதி சேதமடைகிறது. என்ன செய்வது என்று சொல்லி மீட்டிங் போய் சேர வேண்டும், போய் அங்கு கூட்டத்தை நடத்த வேண்டும். அது ஏற்கனவே முன்பாகவே திட்டம் பண்ணின ஒரு கூடுகை. எல்லாமே ஆயத்தமாக இருக்கும் போது இந்த டீம் போய் சேராவிட்டால் அங்கு ஊழியம் நின்றுவிடும். என்ன செய்வது என்று தத்தளிக்கிறார். ஆனாலும் ஜெபம் ஆண்டவர் பேசுகிறார். அழகாக நடத்தி அந்த வாகனத்தை ஓரளவு ரெடி பண்ணி அந்த இடத்திற்கு போய் மலையின் மேல அந்த வாகனம் ஏறி சென்று ஊழியங்களை நிறைவேற்றி முடித்து விட்டார்கள். நிறைவேற்றி முடித்து விட்ட பின்பு கீழே இறங்கி வருகிறார்கள். பாருங்கள், வாகனம் அடிபட்டு பாதிக்கப்பட்ட நிலைமையிலும் மலையின் மேல் கர்த்தர் ஏறக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறார். வெற்றிகரமாக ஊழியத்தை முடித்துவிட்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்திவிட்டு கீழே இறங்கி வந்து நேராக அவர்கள் எங்கு புறப்பட்டார்களோ அங்கு வந்து எல்லோரும் இறங்கி வீடுகளில் சென்று அந்த வாகனத்தை கொண்டு அதை சரி பண்ணும்படி ஒர்க் ஷாப்ல விட்டவுடன் வண்டி ஆஃப் ஆகிறது. அதற்கு பிறகு ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அந்த ஒர்க் ஷாப்ல உள்ளவங்க கேட்கறாங்க, இது எப்படி உங்களால் ஓட்டிட்டு வர முடிந்தது? இது வாய்ப்பே இல்லையே. அவர்களால் நம்பவே முடியவில்லை. நாங்கள் இத்தனை ஆண்டுகள் எத்தனையோ வாகனங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த அளவு இந்த பகுதி அடிப்பட்ட அல்லது பாதிக்கப்பட்ட பின்பு அந்த வண்டி ரன்னே ஆகாது. ஆனால் உங்களுக்கு வருகிற வழியில் நடந்ததல்ல, போகும் வழியே ஆபத்து. அதையெல்லாம் முடித்து அழகாக வந்திருக்கிறீர்கள் சொன்னால் நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் ஆண்டவர் தான் உங்களோடு கூட இருந்திருக்கிறார். இந்த வாகனத்தை இயக்கும்படியாய், இது சரியாக வந்து சேரும்படியாய் செய்திருக்கிறார் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், இதைதான் ஆண்டவர் செய்கிறார். ஏனென்றால் அவரை போல பாதுகாப்பு கொடுக்கிற நபர் யாருமே இருக்க முடியாது. சோர்ந்து போக வேண்டாம். போக்குவரத்தை ஆசீர்வதிக்கிறதே நம்மோடு கூட இருக்கும்படியா ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். பிரயாணங்களை வாய்க்க பண்ணும்படியாய் கூட வாங்க ஆண்டவரே சொல்லி கேட்டு பாருங்களா. சின்ன சின்ன காரியங்கள் பக்கத்துல போனாலும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தருடைய நடத்தல பாப்பீங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. நன்மைகள் உண்டாக கர்த்தர் நடத்துகிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட்டு போய்விடுவீர்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை காணும்படியா கொடுத்த கிருபைக்காக நன்றி. தாழ்த்தி வந்து நிற்கிறோம் பாம். எங்கள் பிரயாணங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன், அதோடு மட்டுமல்ல கூட இருந்து பாதுகாத்து வாக்கு பண்ணி அதை நிறைவேற்றுகிற தேவனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். யாக்கோபை பிரயாணங்களை வாய்க்க பண்ணி நாட்கள் சென்ற பின்பு தன்னுடைய தேசத்திற்கே நீர் வாக்கு கொடுத்தபடி வர செய்த தேவன், இவ்வண்ணமாகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கின்படியே அநேகர் அங்கலாய்க்கலாம், என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கலாம், இப்படி பாதியில மாட்டிட்டு இருக்கிறோமேன்னு சொல்லி முழிக்கலாம். தொடங்கினது பாதியில் இருக்கலாம். நீர் கம்ப்ளீட் பண்ணி அவைகளை முடித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்வீராக. நாள் முழுவதும் பிரசன்னமும் நடத்தல இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்மோடு கூட இருந்து போக்கிய வரத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாக்கிற தேவன் கூட இருந்து நடத்துவார். சோர்ந்து போக வேண்டாம். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.